திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடப்பதோடு வயலிலேயே முளைத்துவிட்டது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குறிப்பாக கோட்டூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சின்னக்குருவாடி, சேந்தமங்கலம், இருள்நீக்கி, விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் வீணாகி போனது. வயலில் சாய்ந்த நெல் பயிர்கள் முளைத்து நடவு செய்யும் நாற்று அளவுக்கு பயிர்கள் வளர்ந்துவிட்டது. ஆனால் அரசு அதிகாரிகள் யாரும் தங்களை பார்க்க வரவே இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுவாக இந்த கூட்டுறவு ஒன்றியத்தில் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இதே கண்டிஷனாக இருக்குது. இது உடனடியாகங்கிறத அரசாங்கம் வந்து பார்க்கல. குறிப்பாங்கிறது மேட்டூர் அணை திறந்தே ஜூன் 12 மேட்டூர் அணை திறந்தாச்சு. மேட்டூர் திறந்தே நான் விவசாயிகள்லாங்கிறது விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்து இன்றைக்கி சாகுடி பண்ணி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்ங்கிறது வடகிழக்கு பருவமழையும் இயற்கையான மழைங்கிறது பேஞ்சு புரட்டாசி மாதம் மழை பெய்யும்னு யாரும் கனவு இல்லை. புரட்டாசி மாதமேங்கிறது மழை தொடங்கிட்டது. அந்த அடிப்படையில்ங்கிறது அறுக்கக்கூடிய அறுப்பு 4 நாள் விட்டுருந்தா கூட நாங்கள் அறுத்துருப்போம். 4 நாள் விடாமங்கிறது இப்போ தொடர்ந்து 15 நாள் தண்ணுக்குள்ளேயே அழுகி போய் இருக்கும்போது அறுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாது. இது உடனடியாக நாங்களும் தொடர்ந்துங்கிறது போராடிக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு அதிகாரிகள் இதுவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய ஏஓவோ மற்றவர்களோ யாரும் வந்து பார்க்கவே இல்லை.